வீரா சீரியலுக்கான ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வீரா வீட்டை விட்டு வெளியில் போய் மாறனோட அம்மா சமாதிக்கு போகிறாங்க. அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபோட்டோவை பார்த்து, நீங்கள் மாறனை வந்து நல்லா வளர்த்துருக்கீங்க. மாறன் வந்து எல்லாருக்கும் நல்லவனாக தான் தெரிகிறான். என் கண்ணுக்கு கூட நல்லவனாக தான் தெரிகிறான். இவ்வளோ நல்ல பையனோட வாழ வேண்டியதானே, இவன் ஏன் அப்புறம் வந்து வாழ மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நானும் வாழலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவன் என் அண்ணனோட மரணத்தில் சம்மந்தப்பட்டவனாக இருக்கான். அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி வாழ முடியும்? அவன் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறான். ஆனால் இப்போ நான் ஏன் வந்திருக்கேன்னா, என்னால் அவனோட வாழ முடியல. அண்ணனை பற்றின ஞாபகம் தான் எனக்கு வருது. அதனால தான் என்னை நீங்கள் மன்னிச்சிடணும். நான் மாறனை ஏற்றுக்காததுக்கு காரணமும் அதுதான். அவன் நல்ல குணம் கொண்டவன் தான். ஆனால் இந்த மரணத்துக்கு சம்மந்தப்பட்டதுனால அவனோட எனக்கு வாழ என் மனசு வந்து ஒத்து வரல. நீங்கள் என்னை எப்படியாவது மன்னிக்கணும். நீங்கள் ஒரு நல்ல அம்மாவா, நல்ல பையனை அவனை வளர்த்துருக்கீங்க. அவனை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாதுமா. என்னை நீங்கள் தயவு பண்ணி மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அந்த சமாதியில் வந்து அவன் எனக்காக ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் சரி, எங்கள் குடும்பத்துக்காக செய்யும்போது எல்லாமே அவன் நல்லவனாக தான் இருக்கிறான். அவனோட வாழ வந்து என்னால் ஒத்து வர முடியல. வாழவும் என்னால் முடியல. இடம் கொடுக்கல என் மனசு. அதனால தான் நான் மாறனை விட்டு விலகி போகிறதுக்கு காரணமே. நீங்கள் இதெல்லாம் என்னை வந்து மன்னித்து ஏற்றுக்கணும். நீங்கள் தப்பாக நினச்சாலும் சரி, அவனை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சமாதியில் பேசிகிட்ருக்காங்க. அதோட முடியுது.